நடிகர் விக்ரம் ஹீரோவாக நடித்த திரைப்படங்களுடைய பட்டியலையும் அவருடைய திரைப்படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது இது உங்கள் தமிழ் சேனல். நடிகர் விக்ரம் ஹீரோவாக அறிமுகமான முதல் திரைப்படம் என் காதல் கண்மணி. 1990 இந்த படம் வெளிவந்துச்சு. இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணவருடைய பெயர் TJ ஜாய். முதல் திரைப்படம் என்பதால் ரொம்ப சின்ன பட்ஜெட் படமாக தான் இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் சரியாக கிடைக்கல. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்த திரைப்படம் தந்து விட்டேன் என்னை. CV ஸ்ரீதர் அவர்களுடைய டைரக்ஷனில் 91 இந்த படம் வெளியானது. விமர்சனங்கள் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் தந்து விட்டேன் என்னை திரைப்படமும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து 92 விக்ரம் அவர்களுக்கு 2 படங்கள் வெளிவந்துச்சு. ஒன்று காவல் கீதம், இன்னொன்று மீரா. காவல் கீதம் திரைப்படத்தை SP முத்துராமன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. விக்ரம் அவர்கள் இந்த படத்தில் காவல் அதிகாரியான கதாபாத்திரம் பண்ணியிருந்தார். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து வெளியான மீரா திரைப்படத்தை ஒளிப்பதிவாளரான PC ஸ்ரீராம் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் மீரா திரைப்படமும் ஃப்ளாப் ஆகிடுச்சு. மீரா படத்தில் உள்ள பாடல்கள் நல்ல வெற்றி அடைஞ்சதால் இந்த படத்தின் மீது கவனம் அப்பையில் உண்டாச்சு. அடுத்து தமிழ் சினிமாவில் தொடர்ந்து தோல்விகள் அமைந்ததால் மலையாளம் மற்றும் தெலுங்கு சினிமாவிலையும் கவனம் செலுத்த ஆரம்பித்தார் நம்ம விக்ரம். 93 இவருக்கு துருவம் அப்படிங்கிற மலையாள திரைப்படமும் சிறுநவ்வுல வரமிஸ்தவா அப்படிங்கிற தெலுங்கு படமும் வந்துச்சு. இதில் மலையாள திரைப்படமான துருவம் படத்தில் மம்மூட்டி தான் ஹீரோ, விக்ரம் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பார். அதன் பிறகு தெலுங்கில் வெளியான திரைப்படத்தில் அவர் தான் லீட் ரோல் பண்ணார். இந்த படமும் சரியான வெற்றியை நம்ம விக்ரம் அவர்களுக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் நம்ம விக்ரம் அவர்கள் மலையாளம் தெலுங்கு என மாற்றி மாற்றி நடிச்சிட்டு வந்தார். ஆனால் வணிக ரீதியான வெற்றியை எந்த மொழியிலையும் இவருக்கு சரியாக கொடுக்கல. அடுத்து 94 புதிய மன்னர்கள் திரைப்படம் இவருக்கு தமிழில் வெளிவந்துச்சு. விக்ரமன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். அரசியல் கதைக்களமாக இந்த படம் இருந்துச்சு. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் அப்போதைக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் புதிய மன்னர்கள் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. 94 புதிய மன்னர்கள் திரைப்படத்துக்கு பிறகு 97 தான் இவருக்கு தமிழில் படங்கள் வந்துச்சு. அதற்கு இடையில் தெலுங்கு மற்றும் மலையாளத்தில் 8 படங்கள் இவருக்கு வெளியாகியிருக்கு. தெலுங்கு படங்களில் தான் இவர் ஹீரோவாக அதிகம் நடிச்சிட்டு வந்தார். மலையாள படங்களில் பெரும்பாலும் செகண்ட் ஹீரோ கேரக்டர் தான் இவர் பண்ணிட்டு வந்தார். அடுத்து 97 தமிழில் வெளியான திரைப்படம் உல்லாசம். இந்த திரைப்படத்தை JD&J டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் அஜித் அவர்கள் கூட விக்ரம் இணைஞ்சு நடிச்சிருந்தார். விமர்சனங்கள் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து 98 கண்களின் வார்த்தைகள் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தமிழில் விக்ரம் அவர்களுக்கு வெளியானது. கன்னடத்திலிருந்து இந்த படத்தை ரீமேக் செஞ்சாங்க. முக்தா சுந்தர் என்கிற டேரக்டர் இந்த படத்தை எடுத்திருந்தார். இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் அப்போதைக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 99 இவருக்கு 2 படம் வெளிவந்துச்சு. ஒன்று ஹவுஸ்ஃபுல். இந்த படத்தில் பார்த்திபன் அவர்கள் தான் மெயின் ரோல், விக்ரம் செகண்ட் ஹீரோ ரோல் தான். இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணதும் பார்த்திபன் அவர்கள் தான். விமர்சனங்கள் பாசிட்டிவாக இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. 99 வெளியான 2வது திரைப்படம் சேது. பாலா அவர்களுடைய டைரக்ஷனில் வெளியான முதல் படம் இது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளியான இந்த படத்துக்கு விமர்சனங்கள் அப்போது செம்ம பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படம் விக்ரம் அவர்களுடைய கரியரில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. அவருடைய நடிப்பு அனைத்து தரப்பினராலும் பாராட்டப்பட்டது. இந்த படத்துக்கு தேசிய விருதும் கொடுத்து கௌரவிச்சாங்க. இதுவரைக்கும் 3 மொழிகளில் இந்த படத்தை ரீமேக் செஞ்சுருக்காங்க. அடுத்து இவருக்கு 2001 3 தமிழ் திரைப்படங்கள் வெளிவந்துச்சு. அதில் முதலாவது விண்ணுக்கும் மண்ணுக்கும். இந்த படத்தை டைரக்டர் ராஜகுமாரன் எடுத்திருந்தார். விமர்சனங்கள் பாசிட்டிவாக இந்த படத்துக்கு கிடைச்சது. ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணுற விதமாக இந்த படம் அமைஞ்சிருந்தது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆகிடுச்சு. அடுத்து வெளியான திரைப்படம் தில். தரணி இந்த திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். விமர்சனங்கள் பாசிட்டிவாக அதிகம் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் தில் திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. 3வது வெளியான திரைப்படம் காசி. இந்த படத்தில் கண்ணு தெரியாத கதாபாத்திரத்தில் நம்ம விக்ரம் அவர்கள் நடிச்சிருந்தார். இந்த படம் மலையாளத்திலேருந்து ரீமேக் செய்யப்பட்ட ஒரு திரைப்படம். வினயன் என்கிற டைரக்டர் தான் இந்த படத்தை 2 மொழிகள்லையுமே டைரக்ஷன் பண்ணியிருந்தார். தமிழில் இந்த திரைப்படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடைச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆனது. அடுத்து 2002 நம்ம விக்ரம் அவர்களுக்கு 3 படங்கள் வெளிவந்துச்சு. ஜெமினி, சாமுராய் கிங். இதில் ஜெமினி திரைப்படத்தை சரண் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. அதுக்கப்புறம் வெளியான சாமுராய் திரைப்படத்தை பாலாஜி சக்திவேல் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் அப்போது மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் சாமுராய் திரைப்படம் ரொம்பவே ஆவரேஜாக தான் போனது. 3வது வெளியான கிங் திரைப்படத்தை பிரபு சாலமன் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் அப்போது மிக்சடாகவும் நெகட்டிவாக தான் கிடச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் கிங் திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு.
அடுத்து 2004ஆம் வருஷம் நம்ம விக்ரம் அவர்களுக்கு 4 திரைப்படங்கள் வெளியானது. அதில் முதலாவது திரைப்படம் தூள். தில் திரைப்படத்துக்கு பிறகு மீண்டும் தரணி கூட இணைஞ்ச திரைப்படம் தான் இந்த தூள். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் செம்ம பாசிட்டிவாக அப்போதைக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் தூள் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. அடுத்து வெளியான திரைப்படம் காதல் சடுகுடு. VZ துரை டைரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. மூணாவது திரைப்படம் சாமி. ஹரி டைரக்ஷன் பண்ணியிருக்கும் சாமி திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் சூப்பர் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் சாமி திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அடுத்து பாலா அவர்களுடைய டைரக்ஷனில் பிதாமகன் திரைப்படம் வெளியானது. விக்ரம் கூட சூர்யாவும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் செம்ம பாசிட்டிவாக அப்போதைக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. இந்த படத்துக்காக நம்ம விக்ரம் அவர்களுக்கு தேசிய விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. அடுத்து 2004ஆம் வருஷம் விக்ரம் அவர்களுக்கு ஒரே ஒரு திரைப்படம் தான் வெளியானது. ஹரி டைரக்ஷனில் அருள். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் அருள் திரைப்படம் ஆவரேஜாக தான் போனது. அடுத்து 2005 சங்கர் அவர்களுடைய டைரக்ஷனில் அந்நியன் திரைப்படம் இவருக்கு வெளியானது. இந்த படத்தை ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் தயாரிச்சிருந்தாங்க. விமர்சனங்கள் எல்லாமே பாசிட்டிவாக இந்த படத்துக்கு கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அடுத்து மஜா வெளியானது. இது ஒரு மலையாள ரீமேக் திரைப்படம். மலையாள டைரக்டரான சஃபி தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் மஜா ஆவரேஜாக தான் போனது. 2005க்கு அப்புறம் 2008 பீமா திரைப்படம் நம்ம விக்ரம் அவர்களுக்கு வெளியானது. லிங்குசாமி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் பீமா திரைப்படம் ரொம்ப ஆவரேஜாக தான் போனது. அடுத்து கந்தசாமி 2009 வெளியானது. சுசி கணேசன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். கலைப்புலி தானு இந்த படத்தை தயாரிச்சிருந்தார். இந்த படம் வெளியான போது விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் கந்தசாமி திரைப்படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து 2010ஆம் வருஷம் மணிரத்னம் அவர்களுடைய டைரக்ஷனில் ராவணன் திரைப்படம் இவருக்கு வெளியானது. இந்த படத்தை ஹிந்திலையும் நேரடியாக எடுத்தாங்க. தமிழில் விக்ரம் பண்ண கேரக்டரை ஹிந்தியில் அபிஷேக் பச்சன் பண்ணியிருப்பார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சிது. 2 மொழிகள்லையுமே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து 2011ஆம் வருஷம் நம்ம விக்ரம் அவர்களுக்கு 2 படங்கள் வெளிவந்துச்சு. ஒன்று தெய்வ திருமகள், இன்னொன்று ராஜபாட்டை. இதில் தெய்வ திருமகள் திரைப்படத்தை ஏஎல் விஜய் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்தில் விக்ரம் ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம் பண்ணியிருப்பார். விமர்சனங்கள் எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது. அடுத்து வெளியான ராஜபாட்டை திரைப்படத்தை சுசீந்திரன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்தை அப்போது மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க. ஆனால் இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2012 தாண்டவம். மீண்டும் ஏஎல் விஜய் கூட இந்த படத்தில் இணைஞ்சார் நம்ம விக்ரம். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் தாண்டவம் திரைப்படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அடுத்து விக்ரம் அவர்களுக்கு 2013 டேவிட் என்கிற திரைப்படம் வெளியானது. இந்த படத்தை பிஜாய் நம்பியர் என்கிற டைரக்டர் எடுத்திருந்தார். தமிழ், ஹிந்தி என 2 மொழிகள்லையும் இந்த படம் நேரடியாக எடுத்தாங்க. பத்திரிகை விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவாக தான் கிடைச்சிருக்கு. ஆனால் பப்ளிக் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு நெகட்டிவாக கிடச்சி பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்து 2015 சங்கர் அவர்களுடைய டைரக்ஷனில் ஐ திரைப்படம் நம்ம விக்ரம் அவர்களுக்கு வெளிவந்துச்சு. இந்த படத்துக்காக விக்ரம் அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் ஏற்றி இறக்குனார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஐ திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. அதே வருஷம் 2015 இவருக்கு இன்னொரு திரைப்படம் வெளியானது, 10 என்றதுக்குள்ள. இந்த படத்தை விஜய் மில்டன் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். விமர்சனங்கள் மிக்சடாக தான் இந்த படத்துக்கு கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்ப ஆவரேஜாக தான் போனது. அடுத்து 2016ஆம் வருஷம் ஆனந்த் சங்கர் டைரக்ஷனில் இருமுகன் திரைப்படம் இவருக்கு வெளியானது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இருமுகன் திரைப்படம் சூப்பர் ஹிட்டு. அடுத்து 2018 இவருக்கு 2 படங்கள் வந்துச்சு. ஒன்று ஸ்கெட்சு. கலைப்புலி தானு தயாரிப்பில் விஜய் சந்திரன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ஸ்கெட்சு திரைப்படம் ஹிட் ஆயிடுச்சு. 2வது படம் ஹரி டைரக்ஷனில் சாமி ஸ்கொயர். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் சாமி ஸ்கொயர் திரைப்படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அடுத்து 2019ஆம் வருஷம் கடாரம் கொண்டான் திரைப்படம் இவருக்கு வெளியானது. ராஜேஷ் செல்வா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இந்த படத்தை தயாரிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக தான் அதிகம் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. கடாரம் கொண்டான் தான் இவருக்கு தற்போது வரைக்கும் வெளியான கடைசி திரைப்படம். இந்த படத்துக்கு பிறகு அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் கோப்ரா திரைப்படம் ரெடி ஆகிட்டு வருது. இந்த வருஷம் சம்மருக்கு கோப்ரா ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலையும் இவர் நடிக்க உள்ளார். மகாவீர் கர்ணா திரைப்படம் ஷூட்டிங் கொஞ்சம் ஆரம்பிச்சபடியே நிற்கிது. இன்னும் அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலை. துருவ நட்சத்திர திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் ட்ராப் ஆகி நிற்கிது. இந்த படங்கள்லாம் சீக்கிரமே வெளியாகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுவரைக்கும் விக்ரம் அவர்கள் நடித்த திரைப்படத்தில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் சேனல்.